ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இதுக்கு வந்து நமக்கு 2 முக்கியமான பொருட்கள் தேவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் அண்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சர்க்கரை. ஸோ இது ரெண்டையுமே வந்து நான் ஒரு நல்ல ஃபைனான பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம திரி பண்ணுறதுக்கு ப்ரப்போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 பங்கு பொட்டாசியம் நைட்ரேட், 2 பங்கு சர்க்கரை. ஸோ இது வந்து நான் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 30 கிராம் ஆஃப் பொட்டாசியம் நைட்ரேட்டும் 20 கிராம் ஆஃப் சர்க்கரையும் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ இருந்தாலே போதும், எனக்கு அந்த அளவுக்கான திரி கிடைச்சாலே போதும். ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல டிஜிட்டல் ஸ்கேலில் 30க்கு 20, அதாவது 3க்கு 2ங்கிற அளவில் வந்துட்டு இதை அளந்து எடுத்துக்கோங்க. அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்னென்னா இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணணும். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரம் நல்லா சூடாக வைங்க. நல்லா பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தான் வந்து அதில் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே முக்கியமான ஸ்டெப். இது எல்லாத்தையுமே நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள். ஸோ அந்த பாத்திரம் வந்து இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து அதில் வந்து தண்ணியை வந்து நம்ம ஊற்றுவோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம அளந்து வச்சுருக்க பொட்டாசியம் நைட்ரேட் அண்ட் சர்க்கரையோட மிக்ஸை வந்துட்டு இதில் கொட்டிடுவோம். அது போட்டதுமே வந்து கரைஞ்சிரும். இதுக்காக தான் வந்து ரெண்டையுமே வந்து நான் பவுடராக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மிக்ஸுக்குள்ளே ஒரு பியூரான காட்டன் நூல், நமக்கு வந்து நார்மலாகவே கடையில் கிடைக்கிற நூல் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் ஸ்பெஷலாக எந்த ஒரு நூலும் வந்து யூஸ் பண்ணல. ஸோ அந்த நூலை எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திரி தேவைப்படுதோ அதை வந்து அதுக்குள்ளே போட்டுருங்க. ஸோ அந்த திரி வந்து நல்லா அதில் மூழ்கணும், அந்த அளவுக்கு அதை போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ வந்து அதை நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். இப்போ வந்து அந்த சர்க்கரையும் பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலும் வந்துட்டு இந்த நூலில் வந்து நல்லா வந்து ஊறணும். இந்த நூல் வந்து அதில் நல்லா ஊறணும். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ அதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அண்ட் தென் ஒரு முனையை பார்த்திங்கன்னா வந்துட்டு கட் பண்ணி உள்ளே போட்டுற வேணாம், அது வந்து உள்ளே வந்து சுருண்டு முடிச்சு விழுந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு முனையை எப்போவுமே வெளியே வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த டைமில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நான் வச்சுருந்த சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நிறுத்திட்டோம். இதுவே வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ் தான். ஸோ இதை வந்துட்டு நாங்கள் இந்த ஹீட்லேயே வந்துட்டு அந்த நூலை வந்துட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கும்போது அந்த கரைசல் ஃபுல்லாகவே அந்த நூல் வந்து அது நல்லா பொடிச்சு இழுத்துக்கும். ஸோ இப்போ இந்த திரியை வந்து எடுத்து நல்லா நீட்டி ஒரு நல்ல வெயில் விழுகிற ஒரு இடத்துல வந்து இதை காய வச்சுருங்க. ஸோ இந்த ஃப்யூஸ் எதுக்குன்னா வந்துட்டு ஸ்லோவாக எரியும், அதுக்காக தான் வந்து இந்த ஃப்யூஸ். ஏன்னா வந்துட்டு நம்ம அடுத்த கட்டமாக வெடிகுண்டு செய்ய போகிறோம். எஸ், சீரியஸாக தான். ஸோ அதுக்காக தான் வந்து இப்படி ஸ்லோவாக எரியிற ஃப்யூஸ் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் போட்டு போங்க. அந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. See you on next video. Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. So that's it for the video.